அர்ஜுன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. நீ இனி அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. மா, கண்டிப்பா நான் இனியாவோட தான் வருவேன். வரமா? மேடம், நானும் போயிட்டு வரேன். சரிம்மா. இந்நேரம் அந்த கருவாப்பைய சூதி இனி அவ வெளியே எடுத்திருப்பான். இவங்களுக்கு முன்னாடி நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாப்போம். என்னடா இந்த அடி அடிக்கிறாங்க? அண்ணே, அந்த பொம்பளை கிட்ட நாம என்ன பிரச்சனை பண்ண போறோம்? அண்ணே, அங்க பாருண்ணே. ஓகே, பாத்துக்கிறேன். ஒரு ஏட்டு யூனிஃபார்ம் போடாம நின்னு இருக்காரு பாருங்க. அவரை வச்சு நாம கெத்து காட்டிடுவோண்ணே. அண்ணே, என்னடா கெத்து வாக்கிங். சூப்பர்ண்ணே. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். யாரு 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 யாரா இன்ஸ்பெக்டர்? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியாம அவங்க ஸ்டேஷன் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. சார்ஜ் ஷீட் இருக்கா? எஃப்ஐஆர் காட்டு. சார், நீங்க யாரா? நான் யாராவது இருக்கட்டும். நீங்க நீங்க யாரு யாரு யாரு? நீ யாரு? ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க தான் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க இல்லாம வேற யாரு இருப்பாங்க? உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தரதான் நாங்க இருக்கோம். அண்ணே, இந்த ஆளு ஏட்டு இல்ல, லோக்கல் கான்ஸ்டபிள் போல இருக்கு. ஒரு 50-100 விட்டு எறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துட போறான். அது கூட மிச்சப்படுத்துறேன் பாடுறா. அண்ணனோட ருத்ரதாண்டத்தை பார்த்தது இல்லையா? இப்ப பாப்ப பாடுறா. ஹலோ 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 ஹலோ. என்ன இங்க பாருங்க, எனக்கு போலீஸ்ல தெரியாத உயர் அதிகாரி கிடையாது. நீங்க இப்ப யார் 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 கிட்ட பேசணும்? எம்பியா, எம்எல்ஏவா, ஸ்டேட்டா, சென்ட்ரலா, இல்ல பிரைம் மினிஸ்டர் பேசுறியா? எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துருக்கீங்க. இதெல்லாம் சும்மா விட மாட்டேன். நான் யார் தெரியுமா உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? என் முன்னாடி உங்க ஐஜி இருக்காருல, ஐஜி, அவரே கை கட்டி சும்மா அப்படியே நிப்பாரு. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா சும்மா அடுத்த நிமிஷம் ஓடி 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 வந்துருவாரு. தெரியுமா? இத நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன். ரேவதி, அவனே நல்லா மாட்ட போறான் பாரு. ஆமாண்டி, அவரை பார்த்தா ஹையர் ஆபீசர் மாதிரி இருக்கு. அது தெரியாம இவன் வளரிட்டு இருக்கான் பாரு. யாரும் தெரியாம. சார், எங்களுக்கு இது தெரியாம போச்சு. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? பின்ன என்ன அப்படி கேட்டுட்டீங்க? ஸ்டேட்ல இருக்க எல்லா ஜெயிலையும் நான் எழுதின இபிகோ புக்கு தான் பாடமா இருக்கு. எனக்கு தெரியாத கிரிமினலே இந்த உலகத்துல இல்ல. உங்க எல்லாருக்கும் லோக்கல்ல இருக்க ரவுடி தான் தெரியும். எனக்கு இன்டர்நேஷனல், எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கு. லேடன் கிட்ட பேசுறியா? லேடன் யார் தெரியுமா? பின் லேடன். பின் லேடன் அமெரிக்காக்காரன் போட்டது கூட தெரியாம பீலா விட்டுக்கிட்டு இருக்கான் இவன். இதெல்லாம் தெரியாம இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டீங்க. போங்க போங்க, ஒழுங்கா சீக்கிரம் வெளில விடுங்க. பயப்படாதீங்க சார், ஒண்ணும் பண்ண மாட்டேன். போங்க சார், போங்க சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். புரிஞ்சா சரி, நல்லவன் இப்பயாவது புரிஞ்சிட்டீங்களா? ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? ஒரு அடி கூட வாங்காம இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதை வச்சுதான் சார். என்னது? தீவிரவாதிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு நான் இப்ப சார் சொன்னேன். இப்பதானே சொன்னீங்க. அண்ணா, இதுக்கு முன்னாடி சொன்னீங்கண்ணே. ஆமால சொன்னேன். அது சரி சார், நீங்க யாரு சார்? பாக்குறதுக்கு ஏட்டு மாதிரியே இருக்கீங்க. யூனிஃபார்ம் துவைக்க போட்டீங்களா சார்? ஆமாண்டா, இப்பதான் துவைக்க போறேன். துவைச்சி காய போட போறேன். ஐயோ, என்னது ஏட்டா? மஃப்டில இருக்கிற உளவுத்துறை இன்ஸ்பெக்டரா நானு? உளவுத்துறை இன்ஸ்பெக்டர்? ஐயோ, டேய் எங்கடா போறீங்க? கான்ஸ்டபிள்ஸ் சார். ஐயோ சார் 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 என்ன பார்த்தா ஏட்டு மாதிரி தெரியுதா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்க. அம்மா, இவன் இப்படியே இருக்கட்டும். நம்ம டிஃபன் சாப்பிட்டு வந்து மறுபடியும் அடிக்கணும். சரிங்க சார். டிஃபன் சாப்பிட்டு வந்து அடிக்கிறீங்களா? போய்களா? ஐயோ,
ஐயோ 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 அடியே இனியா, அப்பாவி பொண்ணுடி நீ. உன்னை போய் அநியாயமா இப்படி பழி போட்டு உள்ள தள்ளிட்டானுங்களே, இது அடுக்குமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் பேர சோதி இப்ப வந்துருவான். அவன் செல்வாக்க பயன்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வந்துருவான். பாத்துக்கிட்டே இரு. என்னது, உங்க பேரன் வந்து என்ன காப்பாத்துவானா? அங்க பாரு பாட்டி. இனியா, யாரு இது? இது யாரா? அவர்தான் உன் பேரன் ஜோதிமணி. ஐயோ 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 ஐயோ. சோதி, என்னடாச்சு உனக்கு? ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆன லாரி மாதிரி உன் மூஞ்சி மூரெல்லாம் உடைஞ்சு போய் ஷேப் இல்லாம இருக்கேடா. ஐயோ 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 ஐயோ. பேபி, தெரியாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் பேபி. இந்த பரோட்டா கடையில பாவு பிசுற மாதிரி பேசிட்டாளுங்க பேபி. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு வேற வந்து அடிக்கிறேன்னு சொல்றாங்க பேபி. அந்த இனியாவை நீ காப்பாத்துவேன்னு பார்த்தா இப்ப நான் உன்னை காப்பாத்தணும் போல இருக்கேடா. சரி சரி இரு, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அழாத அழாத. ஐயோ, இவெல்லாம் ஆம்பளை. ஏய் இனியா, என்னடி இப்படி மாட்டிக்கிட்ட? நான் மாட்டல பாட்டி, எங்க எல்லாரையும் அந்த மீனாட்சி தான் மாட்டி விட்டுருக்கா. என்னடி சொல்ற நீ? இத பாருடி நீயா, என்னதான் நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப வரைக்கும் அந்த வசுவோட ராஜ்யம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டதுனால அவளுக்கு நல்லதா போயிடுச்சு. இத வச்சு அவ மடக்கு மடக்கு மடக்குன்னு மடக்குவா. ஐயோ, இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இப்படி இப்படின்னு வலம் வருவ? ஒருத்தி உன்னை மதிக்க மாட்டா. அந்த அர்ஜுன் பையன் மட்டும்தான் உனக்கு சப்போர்ட்டா இருந்தா. இனிமே அவன் என்ன பண்ண போறானோ தெரியல. ஐயோ பாட்டி, எனக்கு கடுப்பேதாத சொல்லிட்டேன். நான் உன்னை கடுப்பேத்துறேனா? ஏண்டி நீ என்ன சொல்ல மாட்டேன்? நான் தாண்டி உன்னை போலீஸ் கூட்டிட்டு போன விஷயத்தை அர்ஜுன் கிட்ட சொல்லி உன்னை பெயில் எடுக்க வக்கீலோட வர சொல்லிருக்கேன். அவனும் வந்துகிட்டு இருக்கான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நீ வெளியே வந்தாலும் உன்னை யாரு மதிக்க போறா? அந்த அர்ஜுனோட தயவு இல்லாம நீ ஸ்டேஷனுக்கு வந்ததும் தெரியாம வெளியே போனதும் தெரியாம உன்னை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியல. இந்த கருவாப்பைய அடி வாங்கி மூஞ்சி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கான். இனிமே உன் நிலைமை என்ன ஆக போதும் தெரியல. உனக்கெல்லாம் இது தாண்டி கரெக்டான இடம். யோ, ஹலோ சார். யார் யார்? சார், இன்ஸ்பெக்டர் சார். இருங்க சார். இனியா, பாத்தீங்களா அர்ஜுன், எனக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ்ல என்ன சிக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. இனியா, நீ கவலைப்படாம தைரியமா இரு. உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த ராபரியில உனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. இனியா, எவ்வளவு செலவானாலும் நான் உன்னை வெளில கூட்டு வந்துருவேன். எல்லாத்தையும் நம்ம வக்கீல் பார்த்துப்பாரு. கவலைப்படாத. எப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். பாவம் அர்ஜுன் சார், நீங்க பூனைன்னு நினைச்சு ஒரு பாம்புக்கு பால் வார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களை அப்படியே சென்டிமெண்டா கட்டி போட்டிருக்கு. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாதவ இவ. இதெல்லாம் உங்களுக்கு எப்பதான் தெரிய போதும். காலம்தான் பதில் சொல்லணும். சார், அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியுமா? இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். சார், அப்படியெல்லாம் விட முடியாது சார். சார், அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். சார், யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சார்? சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார், அமைதியா இருங்க சார். இவங்க என்னோட கிளையண்ட், JKR குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD. இவங்க மேல என்ன அலிகேஷன் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி புதுச்சேரியில் நடந்த ராபரியில அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கான ஆதாரம் இருக்கா? அத முதல்ல காட்டுங்க சார். கிரைம் நடந்த இடம் புதுச்சேரி. அந்த ஸ்டேட் போலீஸ் கிட்ட நீங்க கிரைம் ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கியிருந்தா அந்த கிரைம் நம்பரை காட்டுங்க.
இவங்கள அரெஸ்ட் பண்ணவே முதல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்ல. சார், அந்த புதுச்சேரி ராபரி கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற பாண்டிச்சேரி இன்ஸ்பெக்டர் இவர்தான். ஹலோ சார். ஹலோ சார். சார், அர்ஜுன் சாரோட சொந்த ஜாமீன்ல அவங்கள ரிலீஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது சார். சார், நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? தாராளமா பேசுங்க. சார், எஃப்ஐஆர் போடாத கேஸ்ல ஒரு பொண்ணை விசாரிக்கணும்னா எஸ்ஐ ரேஞ்சுக்கு குறையாத ஒரு பெண் போலீஸ் ஆபீசர் அந்த பெண்ணோட வீட்டுக்கு நேரடியா போய் 2 ஐ விட்னஸ் முன்னாடி அந்த பொண்ணை விசாரிக்கணும். நீங்க அதை பண்ணீங்களா? புகார்ல உண்மைத்தன்மை இருந்தா அப்புறம் தான் அவளை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வரணும். இதுதானே சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டல். இது நீங்க கடைபிடிச்சீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இனியாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் அதை கமிஷனர் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணா இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அனுப்பட்டுமா? இல்லம்மா சார், இவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இந்த சொசைட்டிலேயே ரொம்ப முக்கியமானவர். அவரே சொந்த ஜாமீன்ல எடுக்கிறாருங்கும்போது என்ன தப்பு நடந்துற போகுது? அதுவும் குற்றமே நிரூபிக்கப்படல. இருந்தும் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே சார். சரிம்மா, நீங்க அழைச்சிட்டு போங்க. ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போட்டு அவங்கள அழைச்சிட்டு போங்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணிவிடியா? ஓகே சார். வாங்கம்மா. லாயர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அத நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் வசு. அர்ஜுன் சார், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்ல? இல்ல, அவங்க உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்ல? ரைட், போலாம். சார், ஐயோ அர்ஜுன் சார், சார் என்ன காப்பாத்துங்க சார். சார், இனி அவன் காப்பாத்த வந்த இடத்துல கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் சார். ஐயோ தம்பி தம்பி, எனக்காக தயவு செஞ்சு இன்ஸ்பெக்டர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவனையும் வெளியில கூட்டு போயிடலாம் தம்பி. பாட்டி, அவர் யாருன்னே தெரியல. எல்லாருக்கும் ஜாமீன் எடுக்க சொல்வீங்க போல இருக்கு. வாங்க போலாம். தம்பி தம்பி தம்பி, என்ன பேபி நீ என்ன இப்படி விட்டுட்டு போற? என்ன காப்பாத்து ஐயோ டேய், இருடா, அழாதடா, முதல்ல கணத்தோட. நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இரு அனுப்பி வைக்கிறேன். ஜோ ஜோ, ஜெனிஃபர் டீச்சர், டீச்சர் காப்பாத்துங்க ஐயோ டீச்சர். ஜோ, உங்களுக்கா இந்த கதி? மீன் குழம்பு சட்டியில தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்ச மாதிரியே இருக்கே உங்க மூஞ்சி. ஜோ, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். ஜோ, இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க மேடம். இவர் என் சொந்த ஜாமீன்ல எடுக்கிற இன்ஸ்பெக்டர். கூட்டிட்டு போங்க மேடம். உனக்கு இவ்வளவு செல்வாக்கா? பெரிய ஆளுதான். துரை அப்படியே தூக்கிட்டு போய் கோயில் வாசல்ல உட்கார வச்சு, ஐயோ சாமி தர்மம் பண்ணுங்க, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அழுது கதறணும்னா அப்படியே காசா சில்லறையா கொட்ட போகுது. இப்ப அழைச்சிக்கிட்டு போய் ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு தீல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அப்படியே கோயில் வாசல்ல படுக்க வச்சிட வேண்டியதுதான். டீச்சர், தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. கோயிலுக்கு போலாம் அர்ஜுன். ஏன்
வீட்டுக்கு போலாம் இனியா. இல்ல அர்ஜுன், கோயிலுக்கு போயிட்டு போலாமே. ஏன் வீட்டுக்கு போலாம் இனியா. இல்ல அர்ஜுன், கோயிலுக்கு போயிட்டு போலாமே. எதுக்கு இவ எடுக்கிறா? வாங்க அர்ஜுன். இனியா, இத புடிங்க அர்ஜுன். என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க அர்ஜுன்.